ॐ मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपात्तमहं वन्दे परमानन्दमाधवं यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुदः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गभद्रकणोपनिषदैः गायन्ति यं सामगा ध्यानावस्थिततत्कदेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुसुरासुरगणाः देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः ஓம். இந்த பகவத்கீதையினுடைய 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இதில் பகவான் கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தை நாம் நிறைவு செய்ய இருக்கின்றோம். பகவான் கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தில் தன்னை பற்றிய விளக்கத்தை கூறிய பகவான் தன்னை பற்றிய அறிவை அடைந்தவர்கள் ஞானிகள் என்று கூறி அந்த ஞானிகள் ஞான யோகத்துக்கு நிதித்தியாசனத்துக்கு வருகிறார்கள் என்று பகவான் கூறினார். நிதித்தியாசனத்தை செய்து என்றால் சாஸ்திர விஷயங்களை குருமுகமாக சாஸ்திர விஷயங்களை கேட்பது. இது ஞானத்திற்கு வழி. அவர்கள் ஞானிகள். சாஸ்திர விஷயங்களை கேட்காமல் மற்றவற்றை பகவானிடம் கேட்பது ஆர்த்தக அர்த்தார்த்தி. சாஸ்திர விஷயங்களை நான் கேட்கணும் அப்படின்னு பகவானிடம் கேட்டு குருவிடம் கேட்டு அவர்கள் கீழ்கண்ட 6 விதமான தத்துவத்தை அறிகிறார்கள். எதற்கு கேட்கிறார்கள் என்றால் நம்ம பார்த்தோம், ஜரா மரண மோக்ஷாய மாம் ஆசிரித்ய, மாம் என்னை சார்ந்து என்னை வணங்கி. என்னை எதற்காக வணங்குகிறார்கள்? துயரம் போக வேண்டும் என்பதற்காகவோ இல்லை பணம் பதவி பொருள் வேண்டும் என்பதற்காகவோ ஏன் ஆரோக்கியம் வேண்டும் கூட என்பதற்காகவோ அவர்கள் கேட்கவில்லை. அவர்கள் எதை கேட்கிறார்கள்? முமுட்சுத்துவத்தை கேட்கிறார்கள். இந்த இடத்துல ஜிக்ஞாசு ஞானி பற்றி பேசப்படுகின்றது. இப்போ பகவானிடம் எதை கேட்க வேண்டும்? இறுதியில் ஜரா மரண மோக்ஷாய, கேட்க வேண்டியதை கேட்டவன், பார்க்க வேண்டியதை பார்ப்பவன், அறிய வேண்டியதை அறிந்தவன். அதே இந்த இடத்துல சொல்லுவாங்க, எதை நம்ம கேட்டால் நம்முடைய மோட்சம் நமக்கு கிடைக்கின்றதோ, எதை நம்ம கேட்டால் அனைத்தையும் கேட்டதாக ஆகின்றதோ, எதை கேட்க வேண்டும் என்று இந்த சுலோகத்தில் பகவான் கூறுகின்றார். அப்போ மற்றதெல்லாம் நம்ம பகவானை எடுத்தோடனே ஜராமரண மோக்ஷா என்ன கேட்கணும்? என்னை மூப்பிலிருந்தும் இறப்பிலிருந்தும் விடுதலை அடையதுன்னா கேட்குறோம் இல்லை. யாருமே நான் எடுத்தோடனே நம்ம அப்படித்தான் வளர்க்கப்பட்டு இருக்கின்றோம். கடவுளை கும்பிடு, கடவுள் நம்மளை காப்பாற்றுவார், வேண்டிய வரம் கொடுப்பார் என்று நாம் வளர்க்கப்பட்டு இருக்கின்றோம். அதனால் மற்றதெல்லாம் கேட்பது எதற்காக? இறுதியாக ஜரா மரணத்திலிருந்து மோட்சத்தை அவர்கள் அடைவதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள். மற்றதெல்லாம் எதற்கு? வாழ்க்கை வாழ்வதற்கு, மன பக்குவத்தை அடைவதற்கு. பகவான் எதை கேட்டாலும் கொடுப்பார். கல்பதரு மரம் அப்படிம்பாங்கள்ல, அதனால் கல்பதரு மரம்னா அந்த மரத்துக்கள் என்ன நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்குமா? அவன் இந்த இடத்துல பகவான் எதை கேட்டாலும் கொடுப்பார். உலக விஷயங்களை உலக சௌரியங்களை கேட்டாலும் கொடுப்பார். ஆகையினாலே பகவான் என்ன நிறையா வழிபடுறாங்க, நிறைய வழிபாடுகள் நடக்குது. காரணம் பகவான் எதை வேண்டுமானாலும் நமக்கு கொடுப்பார்.
பகவானிடம் எதை கேட்க வேண்டும் இறுதியாக கடைசி வரை இதை நாம் சௌரியங்களையும் சுகங்களையுமே கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடாது. அதாவது இந்த இடத்துல ஒரு மனிதன் மூச்சுவத்துக்கு மோட்சத்திற்கு ஈடுபடுபவர்கள். அப்போ கடைசியில் எதில் ஈடுபடணும்? யதந்தி ஏ, யார் மோட்சத்திற்காக ஈடுபடுகிறார்களோ சொல்கிறார். இந்த இடத்துல மோட்சம்ங்கிறது என்ன? மாம் ஆசிரித்திய, என்னை வணங்கி, என்னை சார்ந்து, என்னிடம் கேட்டு, எதை? ஜரா மரண மோட்சாய சொல்கிறார். மூப்பு மரணத்திலிருந்து விடுதலை அடைவதற்காக யார் முயற்சி செய்கிறார்களோ, அதாவது எந்த முயற்சி? எப்படி வந்தவர்கள்? அர்த்தார்த்தி ஆகி பின்பு ஜிக்ஞாசுவாகி ஞானியாக வந்தவர்கள். அதாவது மூன்றாவது சாதனை ஞான யோகம். அதற்கு முன்பு என்ன நம்ம நீக்கியிருக்கணும்? மலம் விக்ஷேபத்தை நீக்கியவர்கள் சொல்கிறார் இந்த இடத்துல. மலம்னா என்னது? ராகத்வேஷ வியுக்தைஹி சொல்கிறார். கர்ம பந்தத்துக்கு முக்கிய காரணம் மலம் என்கின்ற விருப்பு வெறுப்பை நீக்கி, மலத்தை நீக்கி, மலத்தை இதுக்கு விருப்பு வெறுப்பு நீக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இறைவன் மீது வழிபாடு செய்தல், பிரார்த்தனை செய்தல், பஜனை செய்தல், எல்லா சேவை செய்தல், எல்லாம் இந்த விருப்பு வெறுப்புங்கிற மலத்தை நீக்கி. அடுத்தென்ன? விக்ஷேபம், ஆணவம், கண்மம், மாயை சொல்லுவாங்க. மாதிரி கண்மம்னா என்ன? புண்ணிய பாவத்தை நீக்கி புண்ணிய கர்மத்தை செய்து. புண்ணிய கர்மங்கிறது என்ன? கர்ம யோகம். இறைவனுக்காக, இறைவனை அடைவதற்காகவே வழிபாட்டை தொடங்கி அதன் முன்பு எந்த நிலைக்கு வருகிறார்கள்? அவர்கள் மனதில் உள்ள கஷ்மலமிதமே சமுபஸ்திதம் சொன்னார் முதல் அத்தியாயத்தில். கஷ்மாலத்தை நீக்கி, குழப்பங்கள், இந்த உலகம் எனக்கு திருப்தியை கொடுக்கும் என்று இந்த உலகத்தை நோக்கியே ஓடுதல், இதெல்லாம் கஷ்மலம். மலம் கஷ்மலம். கர்மயோகத்தின் மூலமாக கஷ்மலங்களை இதில் நீக்கி, அதாவது தர்மத்தை கடைபிடித்து தார்மீகமான வாழ்க்கை. தார்மீகமான வாழ்க்கைங்கிறது என்ன? இறை வழிபாட்டுடன் வாழ்க்கை. இறை வழிபாட்டுடன் வாழ்க்கைங்கிறது என்ன? தர்மத்தை கடைபிடிப்பதும் இறைவன் பாதையும் ஒன்றுதான். தர்மமே இறைவன், இறைவனே தர்மம். யார் தர்ம வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் இறைவனை பின்பற்றுகிறவர்கள். அதே சிவன் அடியார்கள் சொல்கிறேன். அடியார்களா அடிகள். சிவன் வகுத்து கொடுத்த அடிகளை பின்பற்றுபவர்கள் சிவன் அடிகள். திருவாச்சகத்தை படித்து அதன்படி நடந்து அதை பின்பற்றுபவர்கள், அதை பின்பற்றி பக்தி செலுத்துபவர்கள் சிவன் அடியாட்கள். அதை அடியாட்கள்பாங்க. ஏன்னா அவங்க அடியாளா அப்படிமா? அடியானா சொன்னதை கேட்குறவர், அவ்வளோதான். அது மாதிரி சிவன் சொல்கிறத கேட்குறவர்கள் சிவன் அடியார்கள். நாயன்மார்கள், ஆழ்வார் சொல்கிற கேட்கறது ஆழ்வார்கள். அந்த மாதிரி அடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிகள் வாரார், அடிகளார் வாரார்னா என்ன? பகவானுடைய அடிகளை, வாக்கியங்களை, பகவானுடைய வழியை பின்பற்றுபவர், சொல்வதை கேட்கக்கூடியவர். வேதமாதானுடைய சாஸ்திரத்துடைய விதிப்படி செல்பவர்கள் வேதாடிகள் சொல்லலாம். அது மாதிரி வேதாந்தத்தை கற்று உணர்வதற்காக இவர்கள் மலத்தை நீக்கியவர்கள். அது மட்டுமல்ல, உபாசனை தியானம் என்ற ஒன்றை செய்து அதன் மூலமாக மனதை ஓரளவு ஒருமுகப்படுத்தியவர்கள், விக்ஷேபத்தை நீக்கியவர்கள். விக்ஷேப மனம் ஒருநிலைப்படாதது, கேட்க மனம் இல்லாதது, இதெல்லாம் விக்ஷேபந்தான். அதனால் 6 மணிக்கு வகுப்புங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம குரூப்பில் உள்ள அனைவருக்கும் 6 மணிக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் எல்லோரும் 6 மணிக்கு வருவதில்லை. ஆனால் 6 மணிக்கு நினைத்தால் ஓரளவு வரலாம். 6 மணிக்கு 6 மணிக்கு யார் பிஸியாக இருக்கிறது இல்லையே. 7 மணி 8 மணி இது மாதிரி தானே பிஸியாக இருக்கிறார்கள். 6 to 6:15
தாராளமாக அனைவரும் ஓரளவு முயற்சி செஞ்சால் வரலாம். இப்போ எனக்கு கூட 6 மணிக்கு நான் ஆக்சுவலி கோயிலில் இருப்பேன். என்னுடைய ரொட்டீன் என்னன்னு சொன்னால் 6 மணிக்கு நான் எப்பயுமே கோயிலில் பூஜைகள் செய்வாங்க. அதை நான் ஊடமாடாக இருந்து அங்கே ஜபம் தியானம் பண்ணி சேண்டிங் பண்ணிக்கிட்டு இருப்பேன். கிளாஸ் அப்படிங்கிறது என்னைக்கு ஆரம்பித்தனோ அதிலேருந்து என்னுடைய ரொட்டீன் 6 மணிக்கு கிளாஸ் ஆயிடுச்சு. அதுக்கு முதல்ல வாக்கிங் போவேன், சில இடங்களில் வாக்கிங் போவேன், இறை வழிபாடு பண்ணுவேன். அதை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் இப்போ என்னுடைய ரொட்டீன் கிளாஸுக்கு முதல்ல ஒன்று வாக்கிங் போகிறது, இல்லாட்டி கிளாஸுக்கு பின்பு இது வாக்கிங் போகிறது. ஏன் இதுதான் உயர்ந்தது. அதை இன்றைக்கி ஒரு மீட்டிங்கில் கூட சொன்னேன். எல்லோரும் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்கில் சொன்னேன், ஞானம் லத்வா பராம் சாந்திம் அதிகச்சதி கீதையில் பகவான் சொல்கிறார். ஞானம்தான் ஒருதனை முழுமையாக்குகின்றது, ஞானம்தான் நம்முடைய வாழ்வை நிறைவு செய்கின்றது என்று தெளிவாக கூறியிருக்கின்றது. ஆனால் ஏன் ஞானத்துக்கு யாரும் வருவதில்லை என்றால் மலம் விக்ஷேபம். இதை நீக்க வேண்டும். அதை நீக்கிறதுக்குத்தான் கர்மயோகத்தை செய்து உபாசனைகளை தியானங்களை ஜபங்களை செய்து அடுத்தென்ன ஆவரணம். மலம் விக்ஷேபம் ஆவரணம். ஆவரணம் மறைத்தல். அந்த மறைத்தல் எதை மறைத்தல்? நம்முடைய ஞானத்தை மோட்சத்திற்கு தடையாக உள்ளதை மறைத்ததை நீக்குவது. அப்படிப்பட்ட மலத்தை அப்படிப்பட்ட விக்ஷேபத்தையும் மலத்தையும் நீக்கி ஆவரணத்தை அறியாமையை நீக்கக்கூடியவர்கள் எது? மோட்சம் என்கின்ற அறியாமையை நீக்கக்கூடியவர்கள், மோட்சத்திலிருந்து விடுதலை அடைந்தவர்கள். ஆக நான் சாஸ்திரங்கள் படிக்கணும், நான் வேதம் படிக்கணும் அப்படின்னாலே நம்ம என்ன அர்த்தம்? கர்மயோகம் உபாசனைகளை செய்திருக்க வேண்டும். எதற்காக ஆவரணத்தை நீக்க வேண்டும்? மோட்சத்திற்காக. மோட்சங்கிறது பலவிதமான அர்த்தங்கள் இருக்குது. இந்த இடத்துல மோட்சங்கிறது என்ன? ஜரா மரண மோட்சாய சொல்கிறார். வயோதிகத்திலிருந்தும் இறப்பிலிருந்தும். சம்சாரங்கிறது என்ன? பிறத்தல். பிறந்தால்தான வயோதிகம் வரும், இறந்தால்தான பிறப்பு வரும். அப்போ ஒரு சுழற்சியானது வந்து கொண்டு இருக்கின்றது. ஆக ஜரா மரண மோட்சாய, வயோதிகத்திலிருந்தும் விடுதலை அடைந்தவர்கள், இறப்பிலிருந்தும் மீண்டும் பிறவாமை வர வேண்டும். நாயன்மார்கள் பாடினதெல்லாம் கேளுங்க. எனக்கு பிறவாமை வர வேண்டும். பிறவாமை வர வேண்டும் என்றால் இரவாமை வர வேண்டும். பிறவாமை இரவாமையும் வேண்டுமென்றால் என்ன செய்யணும்? தே தத் பிரம்ம விது. அவர்கள் அந்த பிரம்மத்தையும் கிருஷ்ண முழுமையாக அறிந்தவர்கள். அந்த தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி என்ற வார்த்தைகளை கற்றவர்கள், குருவின் மூலம் கற்றவர்கள் அந்த பிரம்மத்தையும் அறிகிறார்கள். அப்போ ஜராமரணத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் பிரம்மத்தையும் அறிகிறார்கள். அப்போ என்ன அர்த்தம்? ரிவர்ஸில் போட்டால் ஜராமரணத்திலிருந்து மோட்சத்தை அடைவதற்கு நான் பிரம்மம் என்று நாம் உணர வேண்டும். அது இதில் சொல்கிறார். அப்போ ஜராமரண மோட்சங்கிறது வயோதிக வராமல் தடுக்காது, இறப்பு வராமல் தடுக்காது. மீண்டும் இறப்பு என்பது இல்லை, மீண்டும் வயோதிகம் வராது. இப்போ இந்த இடத்துல 2 விதமாக சொல்லணும். இந்த பிறவியில் வயோதிகம் இறப்பு வரும், ஆனால் இறப்பு வயோதிகம் உடலுக்குத்தானே ஒழிய எனக்கு இல்லை என்ற மனநிலையை வளர்த்து கொள்ளுதல் என்ற ஞானத்தை அடைதல் ஜராமரண மோட்சாய. அடுத்து என்ன? இப்படி ஞானத்தை அடைந்தால் இனிமேல் அடுத்த பிறவியில் பிறப்பு வயோதிகம் மோட்சங்கிறது வரக்கூடாது என்று முயற்சி செய்பவர்கள். அடுத்த பிறவியில் பிறத்தல் இறத்தல் வயோதிகம் கூடாது. அப்போ என்ன அர்த்தம்? இப்பிறவியிலும் நாம் ஞானத்தை அடைந்தால்
அடுத்த வர்ற ஜென்மமும் நமக்கு கிடைக்காது. பிறப்பு என்பது இல்லை. அப்போ எதை அடைய வேண்டும்? பிறப்பும் மூப்பும் இல்லாத ஒரு வஸ்து, அஜக நித்தியக சாஸ்வதக சனாதனக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து எது? தத் பிரம்ம, அதே பிரம்மக. அந்த பிரம்மனே அடுத்து என்ன சொல்கிறார் இந்த இடத்துல? 4 விதமான கருத்துக்களில் அத்தியாத்மம் 3வது 1 2 3 4 அத்தியாத்மம் அப்படிங்கிறார். இவ்விதமான கருத்துக்களை உணர்ந்தவர்கள் அதி ஆத்மம். இந்த இடத்துல ஆத்மானா உடல் மனதுக்கு உள் இறைக்கின்ற அந்த ஆத்மாவை உணர்ந்தவர்கள். நம்ம ஆத்மாவானது, அந்த சைதன்யமானது உடலோடு மனதோடும் அதை பார்க்கும் பொழுது பிரத்யக் ஆத்மான்னு சொல்லுவாங்க. அதான் இந்த இடத்துல அத்தியாத்மா, உள் இருக்கக்கூடிய அந்த ஆத்ம தத்துவத்தையும் உணர்கிறார்கள். ஆக இந்த இடத்துல இப்படி ஜராமரண மோக்ஷாயக்கு விடுதலை அடைந்தவர்கள் கீழ்கண்ட கருத்துக்களை உணர்கிறார்கள். எதை உணர்கிறார்கள்? பிரம்மத்தையும் அத்தியாத்மத்தையும் அத்தியாத்மத்தையும், 3வது கர்மச்ச அகிலம், அனைத்து கர்மங்களையும் அவர்கள் உணர்கிறார்கள் முழுமையாக. அகிலம், அதனால் இந்த இடத்துல 3 சொற்கள் வருது. பிரம்மக, அத்தியாத்மம், கர்மம். அடுத்து என்ன? அடுத்த 3 சொற்கள் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லி இந்த ஸ்லோகத்தை பகவான் நிறைவு செய்கின்றார். நம்ம சென்ற இடத்துல பார்த்தோம். சாதி பூத அதி தெய்வம் மாம் சாதி அஜ்ஞம் சய விதுஹும் பிரயாண காலே சவசமாம் பிரயாண காலே அபிச்சமாம் தே விதுர் பக்தி சேதசஹ தே விதுர் யுக்த சேதசஹ. ஞானிகள் அறியும் 4வது தத்துவத்தை இதில் சொல்கிறார். 4வது தத்துவம்னா மேலும்னா என்ன? முன் சுலோகத்தில் சொல்லப்பட்ட 3ஐயும் மேலும் அதிபூதத்தையும் 4வது அதிபூதம். அடுத்த 30வது சுலோகம் சொல்லிட்டு இருக்கேன். அதி தெய்வத்தையும்